35 வருஷமா ஒருத்தர் அவரோட சேலரி ஃபுல்லா டொனேட் பண்ணிட்டாருன்னு சொன்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. இது நிஜமா தான் சொல்றேன். நம்ம என்ன பண்ணுவோம், சேலரி வந்தா ஏதாவது செலவு ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் போக ஏதாவது கொஞ்சம் மிச்சமாச்சுன்னா அதை எடுத்து சேவ் பண்ணி வைப்போம். ஆனா அவரு அப்படி கிடையாது. மொத்தமா சேலரி வந்துச்சா அதுல ஒரு பைசா கூட தொடாம அது மொத்தத்தையும் டொனேட் பண்ணிடுவாரு. அதுவும் 1 மாசம் 2 மாசம் கிடையாது, 35 வருஷம். அதாவது நியர்லி அப்போ அந்த காலத்துல ஒரு 30 லட்சம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே டொனேட் பண்ணிடுவாரு. இது பார்க்க ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இதை விட பெரிய ஒரு ரியாலிட்டியான ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட், ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தி தெரியாத முகங்கள் சீரிஸ் எபிசோட் 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போறவர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் பாலம் கல்யாண சுந்தரம். யார் அவரு? அவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட அப்பான்னு சொல்லலாம், அப்புறம் மேன் ஆஃப் த மில்லேனியம்னு சொல்லலாம், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் வந்து பார்க்கணும்னு ரெக்வெஸ்ட் பண்ண ஒரு நபர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பல குடும்பங்கள்ல ஒருத்தர்னு சொல்லலாம், பல குழந்தைகளை படிக்க வச்சாருன்னு சொல்லலாம், பல குழந்தைகளுக்கு அப்பாவா இருந்தாரு, தாத்தாவா இருந்தாருன்னு சொல்லலாம். இவ்ளோ பண்ண மனுஷனை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். எஸ், பாலம் கல்யாண சுந்தரம். இவரு 1940ல பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில பிறந்தாரு. அவரோட அப்பா ஒரு கோயில் ட்ரஸ்டியா இருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட அப்பா வந்து அந்த கோயில்ல ஒரு பலாப்பழ மரம் இருந்தது. அந்த பலாப்பழ மரத்துல காய்ச்ச ஒரு பலாப்பழத்தை எடுத்துட்டு வந்து அவரோட ஃபேமிலிக்கு கொடுத்தாரு. சோ அவரோட அப்பா பாத்தீங்கன்னா கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து அவருக்கு வந்துச்சு. ஏன் அந்த கில்ட்டி ஃபீல்னா, அந்த பலாப்பழ மரம் அது கோயிலோடது இல்லையா, அதை நம்ம எடுத்துட்டு வந்து இப்படி நம்ம சாப்பிட்றோமே, நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு கில்ட்டிக்காக அவரோட அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? அவரோட வயல், அதாவது ஒரு அக்ரி லேண்ட், அவரோட லேண்ட் மொத்தத்தையும் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாரு. சோ அப்படி ஒரு இறக்கப்பட்ட குணமுடைய ஒரு குடும்பத்துல பிறந்தவர் தான் பாலம் கல்யாண சுந்தரம். இப்படி அவங்க அப்பா அம்மா 2 பேத்தையும் பார்த்து வளர்ந்த பாலம் கல்யாண சுந்தரம் சின்ன வயசுல இருந்து யாரு இல்லன்னு ஏதாவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டா போதும் உடனே போய் ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்க அம்மா எப்பயும் அவருக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்க அம்மானா அவருக்கு உசுரு. அவங்க அம்மா சொன்னது என்னன்னா, யாருக்கும் கெடுதல் நினைக்காத, எது மேலயும் பேராசைப்படாத, நீ உனக்கு இருக்கிறதுல அதுல ஒரு ஹாஃப்ல ஒரு பங்காவது யாருக்காவது கொடு, தினமும் ஒரு உயிருக்காவது நல்லது செய்யன்னு சொன்னாங்க. அந்த தாட் வந்து அவர் மைண்ட்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. சின்ன வயசுல இருந்து பாக்கெட் மணி எல்லாம் சேவ் பண்ணி அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல கொஞ்சம் நிறைய பேர் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு. அப்புறம் இந்தியாவுக்கும் சைனாக்கும் 1963ல ஒரு வார் நடந்தது. அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா மக்கள்கிட்டயும் கேட்டாங்க, உங்களால முடிஞ்ச ஒரு உதவியே பண்ணுங்க. அந்த மாதிரி கேட்கும் போது இவரு தானா முன் வந்து தாங்கிட்ட ஒரு 10 சவரன் தங்க நகை இருந்தது. அந்த 10 சவரன் தங்க நகை 1963லயே வந்து தானமா கொடுத்தாரு. பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஒரு பாராட்டினாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த ஒரு கேள்வி இவர் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது, நீங்க கொடுத்ததெல்லாம் சரிதான், நீங்க கொடுத்ததெல்லாமே ஓகே, நீங்க பண்ணது நல்லதுதான், ஆனா அது உங்களோட பணம் இல்லையா? இல்லல்ல, அது வந்து உங்களோட ஃபேமிலியோடது. நீங்க உங்களோட செலவுல பண்ணீங்கன்னா அதுதான் உண்மையான டொனேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பத்திரிகையாளர் சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை அவரோட மனசுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப டிசைட் பண்ணாரு, இனிமேல் நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நான் டொனேட் தான் பண்ண போறேன், அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி டிசைட் ஆனாரு. அப்புறம் MA லிட்ரேச்சர், MA இங்கிலீஷ், MA ஹிஸ்டரி, MA ஜியோகிராஃபின்னு எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோல்ட் மெடல் வாங்கினாரு. இப்படி இருந்த ஒரு மனுஷன் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? எப்படியும் இவ்வளோ படிச்சோம், ஒரு நல்ல ஜாப், நல்ல லைஃப், நல்ல வீடு, நல்ல கார், செட்டில் ஆனா போதும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இவரு அப்படி எப்பயும் நினைச்சது இல்ல. 1971ல இருந்து 1998 வரைக்கும் குமரகுரு காலேஜ்ல வந்து ஒரு லைப்ரரியனா ஒர்க் பண்ணாரு தூத்துக்குடியில. அப்போ 35 வருஷம் லைப்ரரியனா ஒர்க் பண்ணா கூட அப்போ கூட ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம அந்த 35 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச 30 லட்சத்தை, அந்த காலத்துல 30 லட்சம்னா அது எவ்வளவு பெரிய வேல்யூ, அந்த 30 லட்சம் ரூபாய மொத்தமா இல்லாதவங்களுக்கு கொடுத்தாரு, படிக்க வச்சாரு, நிறைய குழந்தைகளை, நிறைய ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், ஒரு ரூபா கூட செலவு பண்ணலன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி அவர் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருந்தாரு அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னதான் அவ்வளவு படிச்சாலும், எவ்வளவு லைப்ரரியன் ஒர்க் பண்ணாலும் அந்த காலத்துல
ஆனாலும் ₹1 கூட செலவு பண்ணாம நைட்டு மொத்தமா ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்த்தாரு. அப்போ அந்த வேலையில வர காசை வச்சுதான் இவரு சாப்பிட்டாரு, அவரோட கடமைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டாரு. அப்போ ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இவர் பண்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அப்ப நிறைய பேர் முன்னாடி வந்து நானும் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் 1988 பாலம்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணாரு. கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் ஒரு இடையில இருக்க ஒரு பாலமா இவர் இருந்தாரு. சோ அந்த பாலம் ஆர்கனைசேஷன் மூலமா நிறைய பேத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. இவரோட சேவையை பாராட்டுற விதமா அமெரிக்கால 1999 பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1000 வருஷத்துல இவரை போல ஒரு மனுஷனை பார்த்தது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு அவார்டா மேன் ஆஃப் த மில்லேனியம் அவார்டு கொடுத்தாங்க. அந்த மேன் ஆஃப் த மில்லேனியம் அவார்டு கொடுத்தது மட்டும் இல்லாம அதோட $6.9 மில்லியன், அதாவது 30 கோடி இந்தியா மதிப்புல அன்றைய தேதியில 30 கோடி அந்த அமௌண்ட்டை அவருக்கு அவார்டா கொடுத்தாங்க. ஆனா இவரு என்ன பண்ணாரு தெரியுமா, அந்த 30 கோடியும் எடுத்துட்டு போய் எல்லாதவங்களுக்கு தான் கொடுத்தாரு. அதுலயும் ₹1 கூட அவர் எடுத்துக்கல. ஆச்சரியமா இருக்குல்ல? இவ்வளவு பண்ண ஒரு மனுஷன் அவரோட பென்ஷன் கூட அவர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கல. அவரோட பென்ஷன் 10 லட்சம் வந்தது, அதையும் வந்து கொடுத்துட்டாரு. மொத்தமா இப்ப வரைக்கும் அவர்கிட்ட ₹1 கிடையாது, ஒரு இடம் கிடையாது, ஒரு வீடு எதுவுமே கிடையாது. ஆனா இருக்கிற எல்லாத்தையும் மனுஷங்களுக்கு கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாரு. எல்லா குழந்தைகளையும் படிக்க வச்சாரு. நிறைய பேத்துக்கு பல குடும்பங்களை காப்பாத்தினாருன்னே நம்ம சொல்லலாம். பல பேத்துக்கு உதவி செஞ்சாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவரை பார்த்து இவரை வந்து நான் தந்தையா நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சில மாதங்கள் கல்யாண சுந்தரம் சார் ரஜினிகாந்த் சார் வீட்டுலதான் இருந்தாரு. ஆனா அப்போ அவருக்கு வந்து மக்களை வந்து நேர்ல பார்க்க முடியல, ஹெல்ப் தேவைப்படுறவங்கள ஆனா நேர்ல பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலங்கிற ஒரு ரீசனுக்காக மறுபடியும் அவரோட இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா இன்னும் ரஜினிகாந்த் சார் ஃபேமிலி அவங்கள வந்து நல்லா தான் பாத்துக்கிறாங்க. 2004 சுனாமி வந்தது. அப்போ 2005 அந்த சுனாமியோட தாக்கத்தை வந்து பாக்குறதுக்காக அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு விசிட் பண்ணாங்க. அப்போ இந்தியா வந்த போது 2 பேத்த மட்டும் தான் நான் பார்க்க போறேன், அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டாரு. யாருன்னு தெரியுமா? 1 டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாலம் கல்யாண சுந்தரம் சார். அப்ப கல்யாண சுந்தரம் சார் ஒரு அவசர வேலையா வேற ஊருக்கு போனதுனால பில் கிளின்டன் சாரை பாத்துக்க முடியல. ஆனாலும் பில் கிளின்டன் சார் அங்க வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்தாரு. அந்த அப்ரூவல் பேரு என்ன தெரியுமா? கல்யாண சுந்தரம் பேரை தான் வச்சாரு. சோ அவ்வளோ ஒரு பெருமை மிக்க ஒரு மனுஷனா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ட்விஸ்ட்ன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன ட்விஸ்ட் தெரியுமா? இவ்வளோ செஞ்ச மனுஷன், இவ்வளோ பண்ணி இவ்வளோ மக்களுக்கு சர்வ் பண்ண மனுஷன் தான் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன் தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாருக்காவது நல்லது பண்ண முடியாம போயிடுமோங்கிற ஒரு ரீசனுக்காக தான் ஹோல் லைஃபையும் மொத்தமா மக்களுக்காக அர்ப்பணிச்சாரு. மொத்தமா தான் கிட்ட இருக்க எல்லாத்தையும் மக்களுக்காக கொடுத்தாரு. இன்னும் மக்களுக்காக கொடுத்துட்டு தான் இருக்காரு. இவருக்கு 2023 நம்ம இந்தியா கவர்மெண்ட் 4th ஹையஸ்ட் சிவிலியன் பத்மஸ்ரீ விருதை கொடுத்தாங்க. அப்போ அவரோட வயசு 83. ஆனா இப்ப சொல்லுங்க, பாலம் கல்யாண சுந்தரம் சார் ஒரே ஒரு ஆளு, ஆனா பல பேத்தோட லைஃப மாத்தினாரு. இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வாரம் இதே போல இன்னொரு புதிய முகத்துடன் தெரியாத முகங்கள் சீரீஸ்ல பார்க்கலாம். நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்கிறதுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.